இந்த வீடியோல ஃப்ரைட்பர்க் புக்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 2.6 டியூயல் ஸ்பேசஸ் அதுல என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ். லீனியர் டிரான்ஸ்மேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ இதுல வந்து லீனியர் ஃபங்க்ஷனல். லீனியர் டிரான்ஸ்மேஷனுக்கு டொமைன் கோடொமைன் ரெண்டுமே வெக்டர் ஸ்பேசஸ். இதுலயும் ரெண்டுமே வெக்டர் ஸ்பேசஸ் தான். ஆனா கோடொமைன் வந்து ஃபீல்டு, எவ்ரி ஃபீல்டு இஸ் a வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒரு புதுசா ஒரு பேர் அதுக்கு, தட் இஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அடுத்தது டியூயல் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? ஸோ அது வந்து வி ஸ்டார் அப்படின்னு சொல்லி குறிப்போம். அதனுடைய டைமென்ஷன் என்ன? அண்ட் டியூயல் பேசஸ், அது பீட்டா ஸ்டார். பியோட பேசிஸ் பீட்டானா டியூயல் பேசிஸ் வந்து என்னது, அது வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா பீட்டா ஸ்டார். அண்ட் இந்த டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன், தட் இஸ் டி ஒரு லீனியர் டிரான்ஸ்மேஷனா இருந்ததுன்னா அதனுடைய டிரான்ஸ்போஸ், அதுவும் ஒரு லீனியர் டிரான்ஸ்மேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்தது இந்த இப்போ விக்கு வி ஸ்டார் டியூயல் ஸ்பேஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்போ இந்த வி ஸ்டார் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னும்போது அதனுடைய டியூயல் ஸ்பேஸ் அது டபுள் டியூயல் அப்படின்னுவோம். ஸோ அந்த அதுக்கும் இந்த நேச்சுரல் ஐசோமார்பிசம்னா அந்த வி இஸ் ஐசோமார்பிக் டு வி டபுள் ஸ்டார் அப்படிங்கிற அந்த தியரம், அதுதான் இங்க நேச்சுரல் ஐசோமார்பிசம் சொல்றோம். ஸோ இந்த 3 தியரம் நமக்கு இருக்கு. ஒன்று obtaining basis for V star, அண்ட் இந்த டிரான்ஸ்போஸ் வந்து லீனியர் டிரான்ஸ்மேஷன், அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? அடுத்தது வி ஐசோமார்பிக் டு வி டபுள் ஸ்டார். ஸோ ஐடென்டிஃபைங் தி செகண்ட் டியூயல் வித் தி கிவன் வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அதை வந்து இந்த தியரம் சொல்லும். இப்போ முதல்ல டெஃபினேஷன் பார்ப்போம். A linear transformation F from V to F from a vector space V into its field of scalars F is called a linear functional on V. இது வந்து இதுவும் வெக்டர் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த W அப்படின்னு இருக்கும்பொழுது இதுக்கு டீன்னு டினோட் பண்ணி டி ஃப்ரம் வி டு டபிள்யூ அப்படிங்கிறது லீனியர் டிரான்ஸ்மேஷன் சொல்றோம். இந்த இடத்துல எஃப்பும் வெக்டர் ஸ்பேஸ் தான். இந்த லீனியர் டிரான்ஸ்மேஷன் இதுக்கு பேர் வந்து லீனியர் ஃபங்க்ஷனல். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இதுல இருக்கிறதெல்லாம் நமக்கு ஸ்கேலார்னு தெரியுது. ஸோ எஃப் அசைன்ஸ் ஸ்கேலார் டு ஈச் வெக்டர், அதுதான் இது சொல்லுது. ஸோ ஆக்சுவலி இட் இவாலுவேட்ஸ் ஆர் மெஷர்ஸ் தி வெக்டர்ஸ். ஏன்னா இப்போ எனக்கு பேசிஸ் இருந்தது அப்படின்னாக்க, இஃப் ஐ கன்சிடர் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் வில இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து எஃப்னு குறிக்கும் பொழுது இந்த லீனியர் ஃபங்க்ஷனல், ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம் ஸ்கேலார், அந்த மாதிரி தான் அந்த லீனியர் ஃபங்க்ஷனல்ல டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இட் இவாலுவேட்ஸ் எது, எஃப் இவாலுவேட்ஸ் தி வெக்டர்ஸ். லீனியர், இதுவும் லீனியர் அப்படின்னா அதே அர்த்தம் தான். ஏஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே கண்டிஷனா இந்த மாதிரி கொடுக்குறோம். For all xy in V and AB in F. And usually இந்த லீனியர் ஃபங்க்ஷனல்லாம் ஸ்மால் எஃப் ஸ்மால் ஜி, அங்கே கேபிட்டல் டி அந்த மாதிரி டினோட் பண்ணோம் இல்லையா லீனியர் டிரான்ஸ்மேஷனை, லீனியர் ஃபங்க்ஷனல்லாம் ஸ்மால் எஃப் ஸ்மால் ஜி ஸ்மால் ஹெச் அந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இந்த ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் ட்ரேஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் கோஆர்டினேட் ஃபங்க்ஷன். ஸோ இது 3ம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு இன்டகிரேஷன் வந்து we have already come across by taking g of t as sin t or cosine t. This is nothing but the nth Fourier coefficient of x. So இப்போ let v be a continuous real valued function on closed interval. So இது வந்து vector space, collection of all continuous real valued function defined on closed interval. இந்த மாதிரி இருக்கும். அது C of collection of all function from 0 to 2 pi to r. ஸோ இது வந்து ரியல் வேல்யூட், இந்த ஆர்ல இருக்கிறதுனால ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to pi. ஸோ இதுதான் நம்மளோட கேபிட்டல் வி. இதுல ஒரு ஜின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், ஜின்னு ஒரு எலிமெண்ட். அந்த ஹெச் அப்படிங்கறது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா தென் நமக்கு இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், அது வந்து இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஆஃப் டீன்னு வரும்.
ஏன்னா இதுல பாயிண்ட் வைஸ் we have point wise addition to be the operation. ஆரம்பத்துல நம்ம இதை சொல்லியிருக்கோம் function space. So அது படிக்க we will have this H also to be linear functional. So we have இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம V வந்து collection of all n by n matrices over F. Define F from V to F by F of A is trace of A. இது ஒரு நம்பரா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி F டிஃபைன் பண்ணோம்னா இதுலயும் நம்ம ட்ரேஸோட ப்ராப்பர்ட்டியை வச்சு we can easily show that this is linear functional, right? And in the coordinate function, இப்போ beta அப்படிங்கிறது x1 etc xn is an ordered basis for V, and for each I we define fi of x is ai. இந்த coordinate vector of x relative to beta, this is already known to us. என்னன்னா ஒரு xங்கிற ஒரு எலிமெண்ட் கேபிட்டல் வில நம்ம எடுக்கும்பொழுது விக்கு இதுதான் பேசிஸ் அப்படின்றச்சு இந்த ஸ்மால் எக்ஸ் we can write a1 uniquely, you can write it as linear combination of the basis vectors. அப்போ இந்த coordinate vector of x relative to beta அப்படிங்கறத இந்த மாதிரி தான் குறிக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தான் குறிப்போம். இதை வச்சுதான் நமக்கு ஈவன் மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ரிலேட்டிவ் டு ஆர்டர்ட் பேசிஸ் பீட்டா அண்ட் காமா கூட எழுதினோம். ஸோ அப்போ இந்த எஃப்ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஐ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணும் பொழுது இந்த எஃப்ஐக்கு பேர் இது வந்து we can easily show that it is linear functional. and இந்த ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒய்ன்னு நான் எடுத்துட்டேன்னா I can write like this. So if you consider fi of x plus y, it will be fi of இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம். எல்லாமே வெக்டர் ஸ்பேஸில் நடக்கிறதுனால all these are possible. So you have correspondingly இதை வந்து நம்ம a1 plus b1 and so on an plus bn வரும். இதை வந்து மறுபடியும் நம்ம இந்த மாதிரி எழுதலாம் an plus இது b1 etc bn. So fi of x plus y இப்படி actually speaking fi of x plus y வந்து எனக்கு இதனுடைய ith entry அதுதான் definition வந்து இதனுடைய ith entry. So if you consider x plus y, this is what you get when you apply the coordinate in the x plus y relative to this beta இப்படி போடும்பொழுது இந்த இது வரும். ஸோ அதை இப்படி மாற்றி எழுதுவோம். அண்ட் எனக்கு வேண்டியது ஐத் ஃபேக்டர் ஐத் என்ட்ரி என்னவோ ஐ தான் ஐத் என்ட்ரினா அதுதான் வரும். ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் நீங்க வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அதை கம்ப்யூட் பண்ணணும். அதுல ஐத் என்ட்ரி என்ன வருதோ அது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இந்த கேஸ்ல ஏஐ பிளஸ் பிஐன்னு வரும். திஸ் இஸ் எஃப்ஐ ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப்ஐ ஆஃப் ஒய். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் with respect to scalar போட்டோம்னாலும் we will get fi of cx is equal to c into fi of x. So this is called the ith coordinate function with respect to beta. So இது coordinate vector of x relative to beta. இது ith coordinate function the fi coordinate function with respect to beta. அண்ட் இப்போ எஃப்ஐ ஆஃப் எக்ஸ்ஜே எடுத்துட்டோம்னா எக்ஸ்ஜே அப்படின்னு எடுத்துட்டோம்னா தென் எக்ஸ்ஜேவை நம்ம எப்படி எழுத முடியும்? See, when we consider xj, we can have xj as 0 into x1 plus and so on, 1 into xj plus and so on, 0 into xn. So when you apply the fi to this, by the definition we will have in the coordinate என்னவோ அதுதான் நம்ம எழுதுவோம். So it will be 0 and so on, 1 and so on, this வரும். So அப்போ இது வந்து I equals Jன்னு வரும்பொழுது தான் I will have 1, otherwise it will be 0. So you have
அதை வந்து நம்ம Kronecker டெல்டா ஐஜேன்னு denote பண்ணலாம். ஸோ தி ith கோஆர்டினேட் ஃபங்க்ஷன் இது பின்னாடி 2-3 தியரத்துல இந்த டெஃபினேஷனை ரீகால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ fi of xj is delta ij. That is called ith coordinate function with respect to beta, ith coordinate function. Next is the definition of dual space. For a vector space V over F, the dual space of V is the collection of all linear functionals. இப்போ இது வந்து L of VW is a vector space நமக்கு தெரியும். ஸோ இது வந்து collection of all linear functionals on V. இதனுடைய dimension நமக்கு வந்து dimension of L of V L of Vf வந்து dimension of V into dimension of F தெரியும். dimension of F over itself is always 1. So dimension of V starரும் dimension of Vயும் same. So dual space பொறுத்த வரைக்கும் எதை dual spaceன்னு சொல்லுவோம்னா LV of F தான். L of Vf. The vector space of all linear functionals on V. அப்போ இது வெக்டர் ஸ்பேஸ். எப்போ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எனக்கு இருக்கோ நான் டுயல் ஸ்பேஸை பத்தி பேசுறேன்னா இதுவும் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு எனக்கு தெரியுது. அப்போ இதனுடைய டுயல் ஸ்பேஸை பத்தி நம்ம பேச முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் டபுள் டியூவல் ஆர் செகண்ட் டியூவல். ஸோ வி டபுள் ஸ்டார் அண்ட் தட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வி ஸ்டார் த ஹோல் ஸ்டார். அதனுடைய டியூவல் வியோட டியூவல் வி ஸ்டார், வி ஸ்டாரோட டியூவல் வி ஸ்டார் த ஹோல் ஸ்டார். தட் இஸ் வி டபுள் ஸ்டார். தட்ஸ் கால்ட் டபுள் டியூவல். ஸோ இப்போ அதனுடைய டைமென்ஷன் இப்போ இதை வச்சு நம்ம இப்போ இதனுடைய டைமென்ஷன் என்னவா இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்டார் தி ஹோல் ஸ்டார், ரைட்? இட் வில் பி இதை பேஸ் பண்ணி டைமென்ஷன் ஆஃப் வி இஸ் சேம் அஸ் டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்டார்னா dimension of V star the whole star is same as dimension of V star. But dimension of V star is dimension of V. அப்போ V star, V double star இதனுடைய dimension எல்லாமே based on this அதுவே தான் வரும். இது என்னன்னா இதுவும் என்ன, இதுவும் என்ன. That is about double dual. இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா இங்கதான் நம்ம இந்த இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டியூவல் பேசிஸ். இப்போ வி ஃபைனைட் டைமென்ஷனல்னா அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கும். அப்போ வி ஸ்டாரும் ஃபைனைட் டைமென்ஷனல் அதனுடைய டைமென்ஷனும் என்னன்னு சொல்லியிருக்கான். அப்போ அதுக்கு பேசிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்க்கு பேர் தான் டியூவல் பேசிஸ். ஸோ அது வந்து என்னங்கிறது இந்த தியரம் முடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். Now let V be finite dimensional vector space with ordered basis beta. So எனக்கு capital V ஓட dimension என்ன, அதுக்குரிய basis. And let Fi be the ith coordinate function with respect to beta. இப்போ அந்த ith coordinate function define பண்ணோம் இல்லையா? Fi of xj equals delta ij. So அப்போ beta star இந்த மாதிரி F1 etc. Fn இருக்கிற மாதிரியான ஒரு செட்டை எடுத்துக்கிறோம். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா beta star is basis for B star. அண்ட் எனி அப்போ அது பேசிஸ்னு இருந்ததுனால எந்த ஒரு எஃப் இன் வி ஸ்டாரையும் நம்ம லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் எஃப்ஐஸ் அண்ட் ஸ்கேலார் எப்படி அதுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும் இல்லையா? தே ஆர் நத்திங் பட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் திஸ் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ்ஐ. அதுதான் வந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐ ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to n. even though it is not mentioned, I should range from 1 to n. இந்த கான்டெக்ட்ல I should range from 1 to n. இப்போ what is given அதை நம்ம எழுதுறோம். let V be a finite dimensional vector space with ordered basis beta and let Fi be the ith coordinate function with respect to beta and we shall denote beta star as this. இப்போ இது ith coordinate function வந்து எப்படி நம்ம define பண்ணியிருக்கோம்? So we have that to be Fi of we will go back. Fi of x is equal to ai where this coordinate vector of x relative to beta is this. So Fi of x is equal to ai is known to us already. இப்போ நம்ம ஒரு f ன்னு v starல எடுக்க போறோம். Let us consider one f in v star. ஒரு linear functional அதை எடுத்துப்போம். இப்போ இதை define g as this. இப்போ f of xi, see f is a linear functional அப்படின்னா
F is a linear function. It is a mapping from V to F. So when we consider this X or Xi, whatever it is, F of that will be there in capital F only. So it's a scalar. So we are going to define. So this is to be remembered. How the G is defined. G is defined as summation I ranging from 1 to n. I ranging from 1 to n f of xi fi. Now இப்போ இதுல வந்து என்னுடைய இந்த இதெல்லாம் வந்து ஸ்கேலார்ஸ் அண்ட் இந்த f1 etc fn இந்த இது வந்து these are all scalars, scalar times f1 இந்த மாதிரி வரும் a1 f1 a1 f1 plus and so on an fn. So இதை வந்து நம்ம we have considered this to be a subset of our v star. So இப்போ நமக்கு இந்த g வந்து because it is written in terms of these and they are all in a v star must be there in capital V star linear combination. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா g of xjவும் f of xjவும் that is gயும் fவும் they coincide, they agree on the basis elements of capital V ன்னு சொல்ல போறோம். அதுக்காக இதை கன்சிடர் பண்றோம். g of xj the g stands for this operating on xj. But நமக்கு fi of xj is delta ij ன்னு தெரியும். ரெண்டும் அங்க அந்த நோட்ல நம்ம கொடுத்திருந்தோம் fi of xj is delta ij. So இது f of xi fi of xj இதெல்லாம் லீனியர் ஃபங்க்ஷன் அல்ல. லீனியர் ஃபங்க்ஷன்னா ஹோமோமார்பிசம் பேசிக்கலி. So அப்போ இது it will act on this. These are scalars. So சேர்ந்திருக்கிறத பிரிச்சு விடும் with respect to scalar multiplication as well as addition. அதனால இந்த ஸ்டெப் வருது. So இதுல இருந்து நமக்கு இது தெரியும் because of this. பட் ஐயும் ஜேவும் ஈக்குவலா இருக்கும் பொழுதுதான் இதுக்கு வேல்யூ, இதுக்கு டெல்டா ஐஜேக்கு. அப்போ we'll have this இந்த மொத்த சம்மேஷன்ல ஒரே ஒரு டேர்ம் தான் வரும், that is f of xj. So they agree on basis elements and therefore as functions they must be equal. யாரு f உம் g உம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா beta star spans v star. beta star spans v star இல்லையா? எது beta star நம்ம எடுத்திருக்கோம் f1 etc fn. So let fi be the ith coordinate function with respect to beta ன்னு சொல்லும் பொழுது we'll go back. ith coordinate function அப்படின்னும் பொழுது இந்த ai's எல்லாம் ஸ்கேலார்னா it is understood that fi is a function. இந்த இடத்துலயே fi is a function from v to f. It's a function from v to f. அப்போ f1 அதெல்லாம் வந்து v starல தான் இருக்குங்கிறது because we have taken them as ith coordinate function each fi. அதனால இது எல்லாமே v starல இருக்கு. இதனுடைய லீனியர் காம்பினேஷனா இருக்கிறதுனால என்னுடைய gயும் v starல இருக்கு. இந்த f நம்மளா எடுத்துக்கிறோம் in v star. அதுக்கும் இந்த gக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு. அப்போ g வந்து நம்ம டிஃபைன் பண்ணது, f வந்து any arbitrary element. But you have written as linear combination of fi's. அப்போ f is which is an arbitrary element is now a linear combination of the fi's. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய பீட்டா ஸ்டார் வந்து ஸ்பேன் பண்ணுது. எதை ஸ்பேன் பண்ணுது? வி ஸ்டார். எதனால சொல்றோம்? வி ஸ்டார்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கோம், அதை தான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் f1 எக்ஸெட்ரா fn எழுதியிருக்கோம். அதனால பீட்டா ஸ்டார் அப்படிங்கிறது ஸ்பேன்ஸ் வி ஸ்டார். ஏன்னா f1 எக்ஸெட்ரா fn இருக்கிறது தான் இந்த பீட்டா ஸ்டாருங்கிற அந்த செட்டு. ஸோ பீட்டா ஸ்டார் ஸ்பேன்ஸ் வி ஸ்டார். பட் பீட்டா ஸ்டார் அது என்னுடைய வி ஸ்டாரோட டைமென்ஷன், வியோட டைமென்ஷன் என்னன்னா வி ஸ்டாரோட டைமென்ஷனும் என்ன. ஸோ டைமென்ஷன் என்ன, நான் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்பேன் பண்ணுது, நான் அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் என்ன அப்படின்னா எனக்கு இந்த பீட்டா ஸ்டார் வில் பிகம் அ பேசிஸ். இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்.
இங்க corollary 2 to theorem 2.6 span பண்ணினாலே போறோம். it will become a basis provided dimension of Vயும் அந்த செட்ல இருக்கிற number of elementsம் சேமா இருந்தால். அது that's an important property that we discussed earlier. So அப்போ எனக்கு வந்து இந்த பீட்டா ஸ்டார் பேசிஸ்னு வருது. அது மாத்திரம் இல்ல இந்த எஃப்பும் ஜியும் ஈக்குவலா இருக்கு. ஜி வந்து நம்மளா எடுத்திருக்கோம் இது. ஸோ இந்த பார்ட்டை ஞாபகம் வச்சிருந்தா தான் மிச்சது எல்லாமே நமக்கு வரும். ஸோ this part and how fi's are defined, the coordinate function with respect to beta, how that is defined. So அப்படின்னா இந்த discussion இந்த எக்ஸாம்பிள் 3 இது எக்ஸாம்பிள் 3ன்னு சொல்லாம இதை இந்த டிஸ்கஷனை அப்படியே நம்ம we have to write. அண்ட் டியூவல் ஸ்பேஸ் அதனுடைய டைமென்ஷன் அதர்வைஸ் நமக்கு தெரியாது இல்லையா, ரைட். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பேசிஸ் பி F1 to Fn of V star satisfying this is called dual basis. இதுக்கு பேர் வந்து dual basis of beta. பீட்டாங்கிறது x1 etc xn அதனுடைய dual basis beta.